டேய் பார்த்து வணக்கம் பே. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனோ? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உங்களை வீட்டில் வந்து தான் பார்த்துருக்கணும். சொல்ல போற விஷயத்த சொல்லிட்டு அழுதுருவேன்னு பயமா இருக்கு. நான் கடைசி அழுதது எங்க அக்காவுக்காக மட்டுமா தான் இருக்கணும். எங்க அம்மாவை பார்த்ததில்ல, எல்லாமே எங்க அக்கா தான். அப்படிப்பட்ட அக்கா செத்ததுக்கு இவ பிறந்ததான் நினைச்சு 7 வயசுல ஓடி போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது எங்க அக்காவா வளர்ந்து நின்னா. ஒவ்வொரு நாளும் அவ காலை பிடிச்சு கதறணும்னு தோணும். செத்த தாயவும் பெத்த பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டேமே, அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு வரைக்கும் அவளை பார்க்க கூட முடியல. என்னை பொறுத்தவரையில என் மருமக கருவறையில் இருக்கிற சாமி. அவளை தூரத்துல இருந்து தான் என்னால பார்க்க முடியும். பாருங்க, மனுஷ வாழ்க்கைன்றது கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் நடக்கிற ஒரு சின்ன தூரம் தான். அந்த சின்ன தூரத்துல யாருக்கு யார் மேல பாசம் இருக்குன்னு தெரியாம போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். இந்த மாமனோட ஆயுள்ல பாதியை தர்றம்மா. நீ ரொம்ப நல்லா இருப்ப. இந்த சாமி கடவுள்கிட்ட கூட எதுவும் கையேந்தி கேட்டதில்லை. இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். எங்க அக்கா வாழாத வாழ்க்கைய என் மருமக வாழணும். வாழணும். நீ வாழ வைக்கணும். பார்த்து போடா. யாருக்கு போத? சுந்தரபாண்டி மைனுக்கு இதெல்லாம் ஒரு போதையாடா? கிளம்புடா டேய். வீட்டுக்கு வாட நீங்க அத்தை தடவை கூப்பிட்டு சாப்பிட இப்ப போடாம வந்துட்டேன். அங்க மருமகள பாடுறா, எங்க கிடக்குறா. என்னத்தடா சொல்லுவேன் சாமி. மூத்தவரே, உறவாடி கெடுத்துட்டாங்க பாத்தீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு ஏற போறதில்ல. இப்பவும் சொல்றேன், அந்த காசுலிங்க பாண்டிய காவு வாங்கிருங்க. 8 நாள்ல என் பதவியை பயன்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வரேன். அவனை கொண்டு வர ஏதாவது செஞ்சு ஆகணும். சாப்பிட சொல்லுங்கம்மா. மலரே,
இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ஒரு வாயாவது சாப்பிடுமா. எழுந்துரு பாத்து. மாமா ஒரு வாயாவது சாப்பிட்டு போலாம்ல? சாப்பிடுண்டா. அழாத மலரு. நான் பிறக்கும் போதே என் அம்மா செத்து போயிட்டாங்க. என் மாமாவுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆனா அவரு பார்க்கும் போதெல்லாம் என் அம்மா ஞாபகம் தான் வரும். இப்ப அவரு கூட போயிட்டாரு. நான் அவ்வளவு பாவம் பண்ணவள அத்தை. ஏய், என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமாச்சு? பொண்ணா பிறந்துட்டல்ல மாமா. காய்ச்சல்லையோ ஆக்சிடென்ட்லயோ செத்து போயிருந்தா இதுன்னு போயிருப்பேன். ஆனா எவனோ அடிச்சு கொண்டிருக்கா. நாமளையா இருந்திருந்தா ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. என்னம்மா அழாத? மாப்பிள, சாமி கொலையில உங்களை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கா மாப்பிள இந்த ராசு பைய. அந்த ராசு போய் 1000 சொல்லுவான். ஊரு சனங்களுக்கு நம்மள பத்தி தெரியும்ல. அட நீ வேற மூளை கட்டு போற நேரம் ஒண்ணு இருக்குது மாப்பிள. யாரு இது? மாப்பிள மாச கடைசி சில்லறைக்கு வந்திருக்கிறாங்களா இன்னும்? என்ன விஷயம்? சாமி கொலையை பத்தி விசாரிக்கணும். என்கிட்ட எதுக்கு விசாரிக்கணும்? போலீஸுக்கு சந்தேகம் வந்துட்டா 4 பேர்த்த விசாரிக்கத்தான் செய்யும். 4 பேரை விட்டு நேரா இங்க வந்து நிக்கிற? அப்படியே குத்துனாலும் குத்துன கத்தியோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிப்போம். உறவாடிக்கு எடுக்கிறது மரவ ரத்தத்திலே லேடியே. உணர்ச்சி வசப்பட்டு பேசாத தம்பி. அப்ப சாமி கொலையே நடக்கலைன்னு கேஸ மூடி வச்சுட்டு போவா? போ. நீ கண்டுபிடிக்கலன்னா நான் கண்டுபிடிப்பேன். உனக்காகலாம் இல்ல, நான் கட்டிக்க போறவளுக்காக. குமரா, அப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நீ அன்னைக்கே வெளிநாடு போயிருந்தீன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லப்பா, இப்ப தேவையில்லாம நம்ம சம்மந்தப்பட வேண்டியதா போச்சுல்ல? அப்பா, நமக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. என்னையா சொல்ற? ஆமாப்பா, அன்னைக்கு என்ன கார்ல அடிச்சவங்களும் இன்னைக்கு சாமியை கொண்டவங்களும் ஒரே ஆளா இருந்தா? ஏன்னா சாமியை கூட பேசிட்டு போன அதே ராத்திரி தான் அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த சம்பந்தம் பிடிக்காதவன் சாமியை கொண்டிருக்கலாம்ல? இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்பா, இதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. கவனமா இருந்துக்கப்பா. சரிப்பா. சாமி நம்மவைய சாமியை செஞ்சவன திருப்பி நம்ம ஏதாவது செய்யணும். சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்க கூடாது. அதை பாத்துக்க தான் போலீஸ் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? போலீஸ்காரங்க என்னத்த கிழிச்சிட்டு போறாங்க? அவங்க வண்டி கண்ணாடியே கம்பிய போட்டு சுத்தி வச்சிருக்கானுங்க. நம்ம பிரச்சனையை தீர்க்க போறாங்க. நாம தான் ஒரு வழிபடணும். எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, சாமி உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்கல்ல, எனக்கும் தான். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. செந்திலனா? செந்திலனா? ஐயா பையனா போமோல என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சாமியை கொண்டுட்டாங்க. அத பத்தி உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ஊரடிச்சு உலையில போடுறவன், டீ கடைக்காரன் வரைக்கும் கொடுமை படுத்தவனுக்கெல்லாம் நல்ல சாவா வரும். அநியாயமா தான் சாவான். அதை பத்தி என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? இல்லைண்ணே, சாமி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. சமீபத்துல உங்க கையை வெட்டினது தான் பெரிய பஞ்சாயத்து. அதனால அதுக்கு தம்பி, பத்திரிகைக்காரெல்லாம் அறுவாள் எடுக்குன்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒருத்த அரசியல் பண்ண முடியாது. இந்த நாட்டை திருத்தறதுக்கு நாங்கள் பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்றோம். அதையே என்கிட்ட வந்து கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இப்ப அப்பா மேல வீண் பழி இருக்கு. தம்பி, ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் நல்லவர், நேர்மையானவர். அவருக்கு எதுவும் நடக்காது. நீங்க போங்க தம்பி. அண்ணே பத்திரிக்கைக்காரனே,
இல்லனே உங்க கையை வெட்டிட்டாரு, நீங்க அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு பங்காளின்னு இருக்காங்க, சம்பந்தக்காரன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வேணாலும் வெட்டி எரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி, கோட்டுக்கும் கட்டிக்கும் கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசி உங்களை கொலை போட்டுருவானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. பா. இவன் நீ நான் கோர்ட்டுக்கு பேசுறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டு போறேன். இங்க பாரு, இவன் வேலை பார்க்குற பத்திரிக்கை நம்ம ஊர்ல 30 ரூபாய்க்கு தான் விக்குது. இன்னொன்னு, நான் விசாரணை குழுவுல இருக்கேன். என்னைய மீறி இவன் சோறு திங்க முடியாது இந்த ஊர்ல. போடா. சித்தப்பாடா. சாமி எங்க குடும்பத்துல சேர்ந்தது பிடிக்காம ராசு ஏதாச்சும் பண்ணிருப்பாரோ? சீச்சி, அப்படிலாம் நினைக்கக்கூடாது தம்பி. பார்க்கத்தே முரட, மற்றபடி அவன் குழந்த மாதிரி. யாரையும் கை நீட்டி கூட அடிக்க மாட்டேன். ஒரு நாள் இந்த ஜோசியனை அடிச்சிட்டேன், அவ்வளோதானே தவிர. நீங்கள் எப்படி சந்தேகப்பட்டு கேட்குறீங்களோ தம்பி, அவன் மனசுக்குள்ளேயும் 1000 சந்தேகம் ஓடிட்டு இருக்கு. சாமி இல்லைன்னா ராசுக்கு ஏதியா பழம், அவன் ஏன் செய்யணும்? எனக்கு வேணும், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். பாரு, உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க மாமனை கொண்டவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். எங்கேயா கூட்டு போற? கொலை எப்படி நடந்துச்சுன்னு ஊரே கேட்கறீல்ல, உன் சித்தப்பேட்டை கேட்டியா? நான் யார் தெரியுமா? படிக்காத வக்கீல், போஸ்டிங் போடாத போலீஸ். வா, ஒரு தாடிக்காரனை காட்டுறேன், அவன் எல்லா உண்மையும் சொல்லுவான். முக்கியமான வேலையை விட்டு வந்திருக்கேன். இங்க எதுவும் கிடைக்கல, குளத்திலே வச்சு முக்கிடுவேன். வாயா, அந்த உட்காந்துருக்கேன் பாரு, கல்பா அடிக்கிறான், கப்புடு பிடிச்சிக்க. இப்போ பாரு, மிச்சர் திம்பான் பாரு. இவனை 25 இயர்ஸாக நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பா. இப்படித்தான் நம்மளை பார்ப்பேன் பாரு. கேட்டீங்க? சாமி மாதிரி என்னையும் கொண்டுறாதீராடே, வேணாண்டா. சாமியை கொண்டவனை நாங்களே தேடிட்டு இருக்கோம். இல்ல நாங்க எதுக்குடா கொலை பண்ண போறோம்? ஏய் வாடா, பயப்படாத, வாயா. ஒண்ணும் பண்ண மாட்டா, வா. ஆரம்பத்துல இருந்து நீதான் சாமி கூட இருந்தவன். எங்கெங்கயா பிரச்சனை பண்ணீங்க? சொல்றா, தினம் கட்டிங் வாங்கி கொடுப்பாரு, இல்ல கமிஷனர் பெட்டிஷன் எழுதி போட்டுருவான். யாரு மேலயா பெட்டிஷன் போடுற? ராசுவை பத்தி தப்பா பேசுனா எவனா இருந்தாலும் அடிப்பாயா? பேர்ல எவன் கொண்டான்னு நான் எப்படியா சொல்லுவேன்? இவ்வளவு ஏன் நடு முச்சந்தில வச்சு போலீஸ்காரனே அடிச்சேன் சாமி. இளஞ்சமூர் போலீஸ் ஸ்டேஷன்ல மணல் லாரியை புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன்றாங்க. போன் பண்ணி விட சொல். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாசத்துக்கு 2 கேஸ் போட்டுதான்டா ஆகணும். அதுக்கு எவனா இழுச்சு வாங்கி கிடப்பான், அவன் மேல போடு. எவனை விடணும் எவனை போடணும் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. FIR போட்டு ராசு பேரு காலையில பேப்பர்ல வந்துச்சுன்னா செத்து போயிட்டான்னு செய்தி வரும். கொண்டாட்டி வச்சிருக்கிற பூல இருந்து உள்ள போட்டு இருக்கிற உள்ளாட வரைக்கும் நாங்க கொடுத்த காசுல வாங்கினது. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வண்டி செட்டுக்கு வரணும். கேட்டியா?